ஸோ இதனால் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடந்திருக்கான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு ட்ரேடு வந்து பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கா? இது வரைக்கும் வந்த ட்ரேட்லேயே இந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக அது மாறினதே இல்லை, அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேட் நடந்திருந்ததுன்னா அதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் அந்த ட்ரேடில் ப்ராபப்ளி ரிஸ்க் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. லக்கிலி அது உங்களுக்கு ஃபேவரபுளாக போனதுனால ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸார்பிட்டண்ட்டாக வந்திருக்கு. ரெண்டாவது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து இங்கே போகும் அங்கே போகும், இந்த ஸ்டாக் இங்கே போகும் அங்கே போகும்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ட்விட்டர்லேயோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ போட்டு அதே மாதிரி நடந்துருச்சுன்னா எல்லாரும் உங்களுக்கு ஒரு கிளாப் தட்டும் போது ஒரு டொபமைன் ஹிட் வரும், ஒரு ஹை வரும். பரவாயில்லையே, நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சு, மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிடுச்சு, நிறைய பேர் இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்றது வந்து ஒரு சோஷியல் வேலிடேஷன் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அந்த விஷயத்தையே திருப்பி நடக்கணுன்றதை நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் புதுசாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியில் பேக் டு பேக் ஒரு 3 ட்ரேட் இல்லை 4 ட்ரேட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆயிடுச்சுன்னா அப்பாடா ஃபைனலி நான் எதிர்பார்த்த அந்த ஹோலி கிரேல் ஸ்ட்ராட்டஜி எனக்கு கிடச்சிருச்சு, இவ்வளோ நாள் நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் என் லைஃப் ஸ்டைலே வரப்போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் தான் போவோம். பட் அந்த 3 ட்ரேடு இல்லை 5 ட்ரேடுன்றது வந்து சின்ன சாம்பிள் சைஸ். அந்த லாங் ரனில் அதுவும் மற்ற ஸ்ட்ராட்டஜி மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, நம்மள அறியாமையே அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் வந்து நம்ம அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நான் பேக் டு பேக் இப்போ வின்னிங் ஸ்ட்ரீக்ஸில் இருக்கேன், கண்டிப்பாக மார்க்கெட் எனக்கு ஃபேவரபுளில் இருக்குது, என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லி ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸை வந்து இன்னும் கொஞ்சம் வைடன் பண்ணுவீங்க. ஓகே, இன்னும் மார்க்கெட்டுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இடிச்சுட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட அனாலிசிஸ் எப்போவுமே பேக் டு பேக் கரெக்டாக இருந்திருக்கு, அதனால் என் அனாலிசிஸும் கரெக்டாக இருக்கணும்னா இந்த ஸ்டாப் லாஸை கொஞ்சம் நான் வைட் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி நெக்ஸ்ட் ட்ரேட்ஸில் வைட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் இக்னோர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதேமாதிரி செட்டப்ஸ் கொஞ்சம் தான் ஃபார்ம் ஆகிருக்கும், கம்ப்ளீட்டாக கூட ஃபார்ம் ஆகிருக்காது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் உள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க. இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிடுச்சுன்னா, இல்லை லாஸ்ட் கப்புள் ஆஃப் ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்டபிளாக தானே இருந்தது, இதுவும் ப்ராஃபிட்டபிளாக தான் முடியும்னு நினச்சி ஆவரேஜ் டவுன் பண்ண ஆரம்பிப்பீங்க. கீழே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகுது, மார்க்கெட்டு தப்பாக தான் போகுதுன்னு தெரிஞ்சிருந்துமே ஆவரேஜ் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதேமாதிரி ஏதாவது ஒரு ஃபியூ லாஸஸ் ஃபஸ்ட்டு ஃபியூ லாஸஸ் வந்ததுன்னா அந்த லாஸஸை ரிகவர் பண்ணுறோன்னு சொல்லி இன்னும் டபுள் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது எல்லாமே வந்து ஒரு டெட்லி ஹேபிட்ஸ்.